அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரும் சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி, அதாவது வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டுல ஒவ்வொரு விஷயத்திலையும் தோற்று தான் என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போது இந்த காலகட்டத்துல. அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் தினத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார், மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார். உங்க ராசியிலேயே சூரியன் உச்சமாக போறார். அதுவும் தனிச்சு இல்ல, குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நவகிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்க ராசியிலேயே அமர்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அதுவும் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் அனைத்தும் குறையும். புண்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயமா சூரிய பகவான் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். இருளில் மூழ்கி இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை சூரிய பகவான் கொண்டு வர போறார். இந்த சூரியனால, உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. செவ்வாய ராசி அதிபதியா கொண்ட நீங்களே கடந்த காலகட்டத்துல ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம பொலிவிழந்த நிலையில, பலமிழந்த நிலையில தான் இருந்தீங்க. ஆனா அந்த கடந்த கால முடக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஆண்டா இந்த ஆண்டின் துவக்க நாளே உங்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி இருந்த அந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தும் சரியாகும். வேலைகள் எல்லாம் கூட சில விஷயங்கள், சில வேலைகளை நீங்க கிடப்பில போட்டிருப்பீங்க, முடிக்க முடியாம பாதியில எல்லாம் விட்டுருப்பீங்க. அந்த பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அந்த முடக்க நிலை அனைத்தும் சரி செய்து மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்துல மாறப்போது இந்த சூரிய உச்ச பயிற்சியினால. இந்த 30 நாட்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தோற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கோச்சார ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால இந்த 30 நாட்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க. தொட்ட காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டின் முதல் தினத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சூரியன் கொடுக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். இனிமே நீங்க பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த 30 நாட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். செல்வ வளம் பெருகும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொதுவா இந்த விசேஷ பலன்கள் 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான். மற்ற கிரகங்களுக்கு பொதுவான பார்வை 7ஆம் பார்வை. அந்த விதத்துல உச்ச சூரியன் உங்க ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு, கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது, உச்ச சூரியனுடைய பார்வை, பஞ்சமாதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது. ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாட்களா வரும் 30 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. மேஷராசி என்பர்கள் இதுவரைக்கும் தேங்கிய நிலையில இருந்தீங்க இல்லையா, இனி வரும் காலகட்டத்துல இந்த 30 நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா நீங்க இருக்க போறீங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும். நீண்ட காலமா ஒரு சிலர் வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆகி மன விரக்திலேயே இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது. வேலை, புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமா சூரிய பகவானால உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5ஆம் இடத்து அதிபதியே உச்சமடைகிறார். வேற என்ன வேணும்? நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்க வேலையில ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க எவ்வளவுதான்
சூப்பராக ஒர்க் பண்ணியுமே உங்களை பெருசாக புகழலைனா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் மேலே நிறைய குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா? கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணம்னு கை காட்டி விட்டுருப்பாங்க இல்லையா? செய்யாத தப்புக்கெல்லாம் உங்கள் மேலே பழி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. பதவி உயர்வு 99% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் உங்கள் ராசியில் உச்சமாகும் காரணத்தினால நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கூடும் சமுதாயத்தில். இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட உங்கள் பேச்சை இனி வரும் காலகட்டத்தில் கேட்பாங்க. உங்கள் பேச்சிலேயே ஒரு கம்பீரம்ங்கிறது இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்கள் நன்னடத்தையினால நிறைய பேர்கிட்ட நீங்கள் நல்ல பெயர் எடுப்பீங்க. ஒரு சிலர் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். புதுசாக நிறைய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும். உங்கள் தலைமை பண்பு மற்றவங்களால பாராட்டப்படும். உங்கள் திறமைகள் இந்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படும். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். குழந்தை ஸ்தானாதிபதியே உங்கள் ராசியில் உச்சமாகிறார். இன்னொன்று, இந்த குழந்தை ஸ்தானத்தை 5ஆம் பாவகத்தை உங்கள் ராசியிலேயே இருந்து குருவும் பார்க்கிறார். அப்போது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்தில் தடங்கல்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். குழந்தை பாக்கியம்ங்கிறது இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்காது. இதுவரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்ல தோற்ற அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து அந்த பிஸ்னஸை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்க கொண்டு போக போறீங்க. பிஸ்னஸ் வைஸ் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் சித்திரை 1ஆம் தேதி முதல் 30 நாளுக்குள்ள நிச்சயமா புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களும் புதிய கிளை ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உலகத்துல சூரியன் வந்தால் இருள் அகலும். அதே மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு உங்க ராசியில சூரியன் வருவதனால உங்க வாழ்க்கையில இருக்கும் இருள் அகல போது. அரசாங்க காரகனே சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாக போறார். அப்போ நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்றீங்கனாலும் ஒரு வேலை கிடைக்கல, அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு துறைகளில் இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே அரசு துறைகளில் அரசாங்க வேலை பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தேடி வரப்போகுது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவானால கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். திடீர் பண வரவு, எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும். ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நீங்க இருந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா நீங்க மேல போவீங்க. உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்பினருக்கும். நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கனாலும் சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மாற்றம், வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு. கடந்த 3 ஆண்டுகளா இருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா மேஷராசி இந்த ஒரு மாத காலகட்டம் செயல்பட போறீங்க. இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலும். கலத்திர ஸ்தானத்தை குருவும் உச்ச சூரியனும் பார்க்குறாங்க. காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ காதல் திருமணம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதலில் அடுத்த ஒரு படியா கல்யாணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை, திருமண பாக்கியம் 100% மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு புனிதமான காலம், ஒரு பாக்கியம் பெறக்கூடிய காலம். இந்த மாதம் கூடுதல் சிறப்பாமைய நீங்க சிவ வழிபாடு செய்யறதுனாலையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் எட்ட முடியாத உயரத்தையும் நீங்க எட்ட முடியும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.